ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இப்போ தக்காளி சாதம் செய்யலாம். வெங்காயம் 7 கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாய் 10 கட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஒரு 8 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். வாங்க ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் சட்டி சூடானதும் எண்ணெய் ஊற்றிடுங்க தேவையான அளவுக்கு. கடுகுளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் நான் போட்டுடுறேன். நல்லா பொரியட்டும் கடுகு. கடுகு பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை போட்டுருங்க. கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா செவந்தோன்னே வரமிளகாய் ஒரு 5 கட் பண்ணதை நீங்கள் எடுத்து போட்டுடுங்க. பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. இதை போட்டுடுங்க. போட்டு வதக்கின பிறகு கொஞ்சம் செவரட்டும். செவந்தோன்னே கட் பண்ண வெங்காயம் 7 இருக்கிறது அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெங்காயம் நல்லா செவரட்டும். வெங்காயம் செவரும் பொழுது நல்லா சீக்கிரமாக வெங்காயம் குக் ஆகணுன்றதுக்காக கொஞ்சம் சால்ட்டு தூவிக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதோட மிக்ஸ் பண்ணிடுறேன் நான். இப்போ நல்லா குக் ஆகட்டும். வெங்காயம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அடி பிடிக்காத அளவுக்கு. பச்சை மிளகாய் 10 கட் பண்ணது போட்டுடுறேன். இதுவே நல்லா குக் ஆகினதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணதை போட்டுடலாம். காரம் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுடுறேன். காரம் வேணான்றவங்க கட் பண்ணிக்கோங்க. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிடுறேன் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா தக்காளியும் அந்த மசாலா எல்லாமே நல்லா மெர்ஜாகட்டும். கொஞ்சம் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க. நான் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம சாதம் வடித்தது சுட சாப்பாடை போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் எல்லா சாதத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், இறக்கும் போது கொத்தமல்லி தழை, மிளகு, சீரகப்பொடி போட்டு இறக்கிடுங்க. எவ்வளோ ஒரு யம்மியான ஒரு சூப்பரான ஒரு தக்காளி சாதம் சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிடலாம். இந்த டேஸ்ட்டை நீங்கள் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.